சாதியை ஒழிப்பது மட்டுமே திருவிழாக்களின் நோக்கம். உயர் நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. சென்னை காவல் ஆணையர் அருண் மாற்றம். புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் நியமனம். நாளை காலை பதவியேற்பார் என தேர்தல் ஆணையம் தகவல். பிரதமர் மோடியின் நம்பர் 1 அடிமை எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர் பிரச்சாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கடலூரில் நாளை பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி. மஞ்சக்குப்பம், வடலூர், விருத்தாச்சலம் புறவழி சாலை, திட்டக்குடி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளித்த காவல்துறை. திமுகவில் தொடர்ந்து 2வது முறையாக யாரும் முதலமைச்சராக ஆனதில்லை என்பதை உடைத்து காட்டுவேன். தஞ்சாவூர் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. இந்தியா முழுக்க எதிர்த்து 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை சொல்ல ஓரிரு நாட்கள் போதாது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பழனிசாமி ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்யப்பட்டதெல்லாம் வெறும் வேதனைகள் தான். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச துரோகங்கள் 1ஆ 2ஆ? அதையெல்லாம் ஒரு நாள் போதுமா சொல்வதற்கு? போதாது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடிமராமத்து திட்டம் மீண்டும் தொடங்கப்படும். விவசாயிகள் பெற்ற கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என திருவள்ளூர் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் லீக் ஆன சம்பவத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் கண்டனம். இணையத்தில் வெளியிட்டவர்களை கண்டுபிடித்து அரசு தண்டிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மீனவர்களுக்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன செய்தார்? சென்னை ராயபுரத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய துணை முதலமைச்சர் கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சபாநாயகர்னு அவர் வகிக்காத பதவியே கிடையாது. இவ்வளவு பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. இந்த பகுதி திட்டங்களை ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறாரா? மீனவ மக்கள், சிறுபான்மையின மக்கள் நிறைந்த இந்த தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் அவர் பொறுப்புல இருக்கும்போது கொண்டு வரல. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சபாநாயகர்னு அவர் வகிக்காத பதவியே கிடையாது. என் மக்களை நம்பி தொடர்ந்து தேர்தலில் களம் கண்டு வருகிறேன். விடாமுயற்சியுடன் களத்தில் நிற்பதாகவும் தூத்துக்குடி தேர்தல் பரப்புரையில் சீமான் பேச்சு. சிந்தி மொழியில் இந்திய அரசியலமைப்பு துணை குடியரசுத் தலைவர் சி வி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். பீகாரின் சுகாதாரத்துறை தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளது. அம்மாநில எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம். ஈரான் திட்டவட்டம். பாலியல் குற்றவாளி எப்ரினுடன் எந்த தொடர்பும் இல்லை. 2 முறை மட்டுமே சந்தித்துள்ளதாகவும் மெலானியா ட்ரம்ப் விளக்கம். ஜிம்பாப்வே நாட்டில் நிலவும் கடும் வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறையை போக்க உதவிக்கரம் நீட்டிய ரஷ்யா. 117 டன் விட்டமின் செறிவூட்டப்பட்ட சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் 352 டன் மஞ்சள் பட்டாணி ஆகியவற்றை வழங்கியது. காசியாபாத் சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கு. உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ். FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான டிக்கெட் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்வு. 3 மாதங்களுக்கு முன்பு சுமார் 8 லட்சத்திற்கு விற்பனையாகியிருந்த இறுதிப் போட்டி டிக்கெட் தற்போது
சுமார் 38 விழுக்காடு அதிகரித்து 9.2 லட்சம் வரை உயர்த்தம். IPL தொடருக்கான டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் நாளை இலவசமாக பயணிக்கலாம். நாளை CSK போட்டி நடைபெறும் நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு.